Hello everybody, welcome to Sainthavi's Kitchen Vlogs. இந்த vlogல வந்து நம்ம ஒரு நியூ எபிசோட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ். நம்மளுடைய நியூயார்க் ட்ரிப் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து நம்ம கோவிட் சிச்சுவேஷன்ல யாருமே எங்கேயும் 2 வருஷம் போல எதுவுமே பண்ண முடியல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் எல்லாரும். ஸோ எங்களோட இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ஒரு ட்ரிப்பு தான் நீங்கள் இப்போ ஒரு சீரீஸாக பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கிளம்பி அங்கேருந்து நியூயார்க் தான் எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ, அங்கேருந்து நம்ம அங்கே போக போகிறோம். ஸோ நம்ம வந்து 3 விதமான ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று ஓக்லண்ட், இன்னொன்று சான் ஃப்ரான்சிஸ்கோ, இன்னொன்று சாக்ரமெண்டோ. நம்ம போகிற ஏர்போர்ட் வந்து சாக்ரமெண்டோ ஏர்போர்ட் வழியாக போனோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து அது கிட்ட இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பன்னி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோ ஆப் சிச்சுவேஷன் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுங்க. சாக்ரமெண்டோ ஏர்போர்ட்டுக்கு லாங் டேர்ம் பார்க்கிங் இருக்குது. ஸோ லோக்கல் பீப்புள் வென் யூஆர் ட்ராவலிங் தே ஹாவ் அ நைஸ் சேஃப் லாங் டேர்ம் பார்க்கிங். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சாக்ரமெண்டோலேருந்து கிளம்பி நியூயார்க் போகிறோம். அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுக்கு முன்னாடி வாஷிங்டன் டிசியில் நம்ம இறங்கி அங்கேருந்து எப்படி நம்ம போகிறோன்றதை நீங்கள் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி த்ரூ அட்லாண்டாவில் எங்களுக்கு ஒரு டிரான்சிட் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் டிரான்சிட் பண்ணிவிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து நான் வாஷிங்டன் டிசி போனோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெட் ஐ ஃப்ளைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நைட்டு வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ராத்திரி 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்பினோம். அங்கே போய் காலையில் அரவுண்ட் ஐ திங்க் ஒரு 6 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகிருப்போம் அட்லாண்டாவில். இப்போ நம்மளோட டைம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 3 மணி நேரம், 3 hours ஆஃப் டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே நாங்கள் 12 o'clock ஏறும்போது ஆல்ரெடி அங்கே 3 AM ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போய் இறங்கும் போது ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஒரு ஏர்லி மார்னிங் அங்கே இறங்கணும். 6 o'clock போய் அங்கே சாப்பிட்ற மாதிரி போனோம். நாங்கள் பிளான் பண்ணதே அப்படி தான். போய் அங்கே இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வி ஹேட் லைக் அபவுட் ஒரு 1 hour என்னமோ தான் ட்ரான்சிட் டைம் இருந்துச்சு. அங்கேருந்து வி டுக் அ ஃப்ளைட் அண்ட் வி வென்ட் டு வாஷிங்டன் டிசி. ஐ வாண்ட் டு மென்ஷன் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆஃப் டேக்கிங் ரெட் ஐ. அந்த ஜெட்லாக்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு வரும்ல, அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஜெட்லாக் நமக்கு வந்தது. ஸோ ஐ திங்க் நீங்கள் முடிஞ்சால் இஃப் யூ ஹாவ் எனஃப் டைம் டு ட்ராவல் ப்ளீஸ் டேக் 1 full day டியூரிங் த டே டு ட்ராவல். இந்த ரெட் ஐயில் போனப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எங்களோட ஐடியா ஆஃப் த ட்ரிப் நான் சொல்லிடுறேன். நம்ம ஃப்ளைட்டில் போய் டிசியில் இறங்கி டிசிலேருந்து ட்ரைவ் பண்ணி போகிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ தட் நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம் இல்லையா எல்லா ஊரையும். அதுதான் எங்களோட ஐடியா. ஸோ அதனால் நாங்கள் அட்லாண்டாவில் போய் இறங்கிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அட்லாண்டாவிலேருந்து நாங்கள் வி டுக் த ஃப்ளைட். என்னோடய கசின் அங்கே இருக்கான் ஆக்சுவலி. அவனும் கேட்டான் ஏன் வரல நீ என்ன பார்க்கணும். பட் வி ஜஸ்ட் ட்ரான்சிட்டட் ஃபார் லைக் less than an hour ஆக்சுவலி. அதனால் நாங்கள் ரொம்ப we didn't do much. ரொம்ப நல்ல ஒரு பிஸியான ஏர்போர்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், டொமஸ்டிக் ஏர்லைன் எப்பவுமே லேட்டு. எல்லா கனெக்டிங் ஃப்ளைட்டும் லேட் ஆகும், எல்லாமே லேட் ஆகும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஸோ ஆன் த டே யூர் ஃப்ளையிங் மேக் ஷூர் யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் பிளான்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வி டுக் தி ஆன்வர்ட் ஜேர்னி டு நம்ம வாஷிங்டன் டிசி. ஃப்ரம் தேர் வி ஃப்ளூ ஃப்ரம் அட்லாண்டா டு தட் த்ரூ அனதர் டொமஸ்டிக் திங். சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேனில் இங்கே டொமஸ்டிக் ஏர்லைனில் எதுவுமே கிடையாது. காசு கொடுத்து வாங்கலாம், பட் தே டோன்ட் ஹாவ் அ பிக் வெரைட்டி. ஸோ தட்ஸ் another tip for people who are traveling with young children. You might want to உங்கள் கூட take more food. And finally we are flying over the great Washington DC. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து வாஷிங்டன் டிசி மேலே நம்ம பறந்துட்டுருக்கோம். முன்னால் வந்து பிஃபோர் 9/11 அவ்வளோவா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 9/11க்கு அப்புறம் ஏற்கனவே ஃப்ளையிங் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கோவிட்க்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் பழைய மாதிரி எந்த விதமான வெக்கேஷனுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
I think so. எனக்கு தெரியல. Good thing now I feel like, you know, at least ஒரு வாட்டி நம்ம பசங்களை கூட்டிட்டு we went and did this long trip. Washington DC ஃபுல்லாக மான்யூமெண்ட் அண்ட் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் பார்க்குற மேலே அந்த டாப்பில் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து பென்டகன். இங்கே தான் வந்து இறங்கினானுங்க ஃப்ளைட்டை. ஸோ ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் இந்த ஊரில் இந்த விஷயம். ஸோ நம்ம இறங்கிட்டு அந்த இந்த ரீகன் ஏர்போர்ட் இருக்குல்ல, இங்கேருந்து நாங்கள் ஒரு கார் ரெண்டல் எடுத்துகிட்டு அதுவும் வந்து ரொம்ப அழகான ஏர்போர்ட், பயங்கர ஹிஸ்ட்ரி, எங்கே பார்த்தாலும் உள்ள ஹிஸ்ட்ரி. அப்புறம் இந்த ரூட் எடுத்து நம்ம வந்து வி ட்ரோவ் ஐ திங்க் க்ளோஸ் டு 3.5 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை என்ன ஆச்சுன்னா, நான் ஃபேஸ்புக்கில் வந்து செக்இன் பண்ணேன். என் கசினுக்கே அப்படி தான் தெரிய வந்தது. ஃபேஸ்புக்கில் நான் செக்இன் பண்ணோன்னே ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு மெசேஜ் வந்தது. அது மாதிரி 2 பேர் மெசேஜ் பண்ணி எப்படி எங்கள் வீட்டுக்கு வராமல் நீ போகலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஜென்ரலி பார்க்குறதுக்கு பிளான் ஆமாம். ஸோ அவங்க வந்து அந்த நாங்கள் ஜென்ரலி பிளான் பண்ணி இப்படி எல்லோரையும் மீட் பண்ணணும்னு வரல. அதனால நாங்கள் பெருசாக we did not spend lot of time with them. But finally அங்கேருந்து we took a under Lincoln Tunnel I think, right? அதை எடுத்து அண்டர் வாட்டர் டனல், அது வழியாக நாங்கள் வந்து ஃபைனலி we reached the glorious நியூயார்க் டைம் ஸ்கொயர். நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு we went and saw the city. நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக ஒரு எபிசோடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து த பிஸி டைம் ஸ்கொயரோட நெக்ஸ்ட் மார்னிங். அது நாங்கள் இருந்த ஹோட்டல் பேர் வந்து ஹாம்ப்டன் இன் டைம் ஸ்கொயர். நீங்கள் பார்க்குற இந்த டைம் ஸ்கொயர் இருக்குல்ல, லிட்ரலி இதுக்கு பேரலல் ரோடில் தான் நாங்கள் தங்கினோம். அது another tip. If you're going to New York and you want to see Times Square, please ஒரு நைட்டாவது நீங்கள் வந்து டைம் ஸ்கொயர்லேயே ஒரு ரூம் எடுத்து தங்குங்க. பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த மேஜிக் ஆஃப் த லைட், அந்த நியூயார்க் நகரம்னு ஆடுறாங்கல்ல, அந்த பாட்டு வந்து நிஜமாகவே நியூயார்க் நகரம் தான். அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு க்ளோரியஸ் இது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒன் ஆஃப் மெனி எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷனுடைய வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறோம் இந்த நியூயார்க் சீரீஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, share and subscribe to our channel for more fun videos like this. Bye. Thank you guys for watching this video.